ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. ஸோ நம்ம டிசம்பர் 4th டெய்லி கேண்டவிஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோபல் டீச்சர்ஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. யாருன்னா வர்க்கி ஃபவுண்டேஷன், லண்டன் தான் இவங்க இந்த ஃபவுண்டேஷனு. ஸோ இந்த வர்க்கி ஃபவுண்டேஷன் வந்து குளோபல் டீச்சர்ஸ் ப்ரைஸ்னு வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. இந்த இயர் 2020க்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரஜித் சிங் திசாலே இவங்க வந்து மகாராஷ்டிரா சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க. சரிங்களா, எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரான்னு போட்டுருங்க. இந்த ரஜித் சிங் திசாலே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் டீச்சர்ஸ் ப்ரைஸ்க்கு USD 1 மில்லியன் வந்து கேஷ் ப்ரைஸ், அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் எதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா, ஃபார் இஸ் எஃபர்ட்ஸ் டு ப்ரொமோட் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரிகர் ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு. ஸோ அதை பற்றின டெக்ஸ்ட் புக் எவால்யூஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேர்ள்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் அவர் நேம் பார்த்துங்க. அவர் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு ரஜித் சிங் திசாலே. நெக்ஸ்ட் பாருங்கள், 2020 ஃபார்ச்சூன் 500 ரேங்கிங் லிஸ்ட்டு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கார்பரேஷனு. ஆக்சுவலாக இந்தியாவில் லார்ஜஸ்ட் கார்பரேஷனு இந்த இயர் வந்து ரெவன்யூ அதிகமாக வந்த கம்பெனிஸ் எதுன்னு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ₹615,854 crore ரெவன்யூ வந்திருக்கு ரிலையன்ஸுக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு அவங்க தான். செகண்ட் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். தேர்ட் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, ஃபாலோடு பை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்திருக்கு. செகண்டு ஃபஸ்ட்டு வந்திருக்காங்களே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களோட எவ்வளோ ரெவன்யூன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா, 615,854 crores. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஸ்டடி ஒன்று சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் IIT டெல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா பொல்யூஷன் பற்றி தான். அதாவது சதர்ன் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா தான் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் லெவலாம் கம்பேர்ட் டு இந்தோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸு. சரிங்களா, அதாவது சதர்ன் இந்தியாவும் ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் அதிகமாக இருக்குது பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு இந்தோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸு. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் ரூரல் ஏரியாவிலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அட் பேர் வித் அர்பன். சரிங்களா, ஸோ வந்து ரூரல்லையுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆத்தர் ஆஃப் தி ஸ்டடி யார் வந்து ரைட் பண்ணதுன்னா ப்ரொஃபஸர் சக்னிக் தே. இவங்க வந்து IIT டெல்லி தான். சரிங்களா, அவங்க தான் வந்து இந்த ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ரிப்போர்ட் படி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பொல்யூஷன்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதாவது 2000 2019 வரைக்கும். சரிங்களா, இந்த இயர் பிட்வீன். ஸோ பார்த்தீங்கன்னா கேரளா ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதிகமாக அங்கே தான் பொல்யூஷன்ஸ் இருந்திருக்கு, ரூரல் ஏரியாலையும் அர்பன் ஏரியாலையும். அதே மாதிரி கோவாலையும் செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் பொல்யூஷன் என்ன நினைப்போம்னா, நம்ம உத்தரப்பிரதேசம் தான் நினைப்போம், கான்பூர், லக்னோ, டெல்லி அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 2000 2019 வரைக்கும் எடுத்திருக்காங்க இந்த சேட்டலைட் டேட்டா மூலிமா. ஸோ அதில் கேரளா ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் டேக்ஸ் ஜஸ்டிஸ் 2020 யார் விட்டுருக்காங்கன்னா டேக்ஸ் ஜஸ்டிஸ் நெட்ஒர்க்கு, TJN இவங்க தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த டேக்ஸ் கட்டாமல் அப்யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அது மூலிமா குளோபலி லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஆக்சுவலாக $4 to 7 billion ஈச் இயர் லாஸ் ஆகுது. ஸோ சரிங்களா, அதாவது கார்பரேட் டேக்ஸ் அபியூஸும் ப்ரைவேட் டேக்ஸ் எவேஷன் அவங்க பண்ணுறாங்களே அது மூலயமா குளோபலி பார்த்தீங்கன்னா $427 billion வந்து லாஸ் ஆகுது. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆனுவலி $10.3 billion வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டேக்ஸ் எவேஷன் மூலிமா. பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் வந்து 10.1111 billion. சரிங்களா, அதே மாதிரி ப்ரைவேட் டேக்ஸ் எவேஷன் எவ்வளோனா $202.15 million. சரிங்களா, மொத்தமாக $10.3 billion வந்து இந்தியாவில் லாஸ் ஆகுது ஆனுவலி. அப்புறம் ஏசியா ரீஜனில் பிக்கஸ்ட் லாஸ் இந்த டேக்ஸ் எவேஷன் மூலயமா சைனா தான் வந்திருக்காங்க. செகண்ட் இந்தியா, தேர்ட் வந்து ஜப்பான். சரிங்களா, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. சைனாவில் வந்து யாருக்கு அதிகமாக டேக்ஸ் எவேஷன் மூலயமா லாஸ் ஆகிருக்குன்னா சைனாவுக்கு. செகண்ட் வந்து இந்தியா, தேர்ட் ஜப்பான். நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க விட்ட ரிப்போர்ட் தான் டேக்ஸ் ஜஸ்டிஸ் நெட்ஒர்க்கு. பிக்கஸ்ட் டேக்ஸ் லாஸ் எந்த கண்ட்ரியில் ஆயிருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில், அமெரிக்காவில். செகண்ட் வந்து UK யுனைடெட் கிங்டம். தேர்ட் வந்து ஜெர்மனி. சரிங்களா, ஸோ இது கேட்கலாம். ஏன்னா வந்து டேக்ஸஸ் எல்லாம் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து US வந்திருக்கு டேக்ஸ் லாஸஸில். அதே மாதிரி பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் டேக்ஸ் லாஸஸ். ஆக்சுவலாக இது என்னென்னா வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் நம்ம பிஸ்னஸ் மேன் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களாம் டேக்ஸ் கட்டாமல் சரியாக இருப்பாங்களே. ஸோ அது மூலிமா லாஸ் ஆகிறது. அதில் கைமன் ஐலாண்ட்ஸு, ஸோ அங்கே தான் அதிகமாக இருக்குது, பிரிட்டிஷ் டெரிட்டரி. செகண்ட் UK, தேர்டு பார்த்தீங்கன்னா தி நெதர்லாண்ட்ஸு. சரிங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. மேலே வந்து அந்த கண்ட்ரிலே வந்து அந்த கார்பரேட்டு அப்புறம் இண்டிவிஜுவலும் டேக்ஸ் எவேஷன் பண்ணுறாங்களே அதில் US. இது வந்து அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது டேக்ஸ் ஒழுங்காக கட்டாமல் இருந்தால் அந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. எங்கன்னா கைமன் ஐலாண்ட்ஸ், இது வந்து பிரிட்டன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், செகண்ட் கார்பரேட் டேக்ஸ் ஹெவன் இண்டெக்ஸ் 2019 ரேங்கிங். இதுவும் இந்த டேக்ஸ் ஜஸ்டிஸ் நெட்ஒர்க் தான் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா செகண்ட் கார்பரேட் டேக்ஸ் ஹெவன் இண்டெக்ஸ்னால் ஆக்சுவலாக இந்த கண்ட்ரியில் கார்பரேஷன் இருக்காங்க தெரியுமா, அந்த கம்பெனிஸ்லாம். ஸோ அவங்க வந்து வெல்த்தை எவ்வளோ ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டு. எந்த கண்ட்ரியில் அதிகமாக வந்து
ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு சரிங்களா, செகண்ட் பெர்முடா, தேர்ட் வந்து கைமன் ஐலாண்ட்ஸ் சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க ஒன்றுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டுக்கும் இதுக்கும் சரிங்களா. அதான் அந்த கண்ட்ரியில் வந்து அங்கே இருக்கிற அந்த கண்ட்ரியோட டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்கும் தெரியுமா, லா. அந்த லா வந்து அந்த கார்பரேஷன், அந்த லா வந்து எப்படி அவங்களுக்கு இந்த கார்பரேஷன் கம்பெனிஸ்லாம் இருக்கும் தெரியுமா, யூஸ் ஆகி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கும்ல அந்த லாஸ்லாம். ஸோ அது மூலிமா இவங்க வந்து அவங்களோட வெல்த்தெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த அவங்களுக்கு வர ஃபினான்ஸ் வெல்த்தெல்லாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ஸு. செகண்ட் பாருங்கள், இது என்னன்னா 6th ஃபினான்ஷியல் சீக்ரெசி இண்டெக்ஸ் 2020 ரேங்கிங் டிஜேஎன். இதுவும் டேக்ஸ் ஜஸ்டிஸ் நெட்வொர்க் தான் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க ஃபினான்ஷியல் அண்ட் டேக்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும் தெரியுமா, லாஸு. ஸோ அது வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இண்டிவிஜுவல் இருப்பாங்க தெரியுமா, எப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ அது மூலயமா அந்த இண்டிவிஜுவல் வந்து ஹைட் பண்ணுவாங்க தெரியுமா அவங்களோட வெல்த்தை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வெல்த்து ஹைடு பண்ணுறதுல கைமன் ஐலாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் யூஎஸ், தேர்ட் சுவிட்சர்லாண்டு, இந்தியா இதில் 47வது இடம், 47th இடம். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு எதுனா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸு அதெல்லாம் இருக்குது தெரியுமா, அவங்க வந்து ஹைட் பண்ணுற வெல்த்து. அதில் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு இண்டிவிஜுவல் ஹைட் பண்ணுறதுல வந்து கைமன் ஐலாண்ட்ஸு, இந்தியா வந்து 47th ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், சேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவலும் கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ரெண்டுமே நடந்திருக்கு ஒரே பிளேஸில். ஸோ 9th எடிஷன் இது இன்டர்நேஷ்னல் சேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல். எங்கன்னா சந்திரபாகா பீச், பூரி டிஸ்ட்ரிக், ஒடிசாவில் தான் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கேட்பாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் சேண்ட் ஆர்டிஸ்ட் ஃபெஸ்டிவல் 9th எடிஷன் நடந்தது ஒடிசா பூரி டிஸ்ட்ரிக்டில். பீச் கேட்டாங்கன்னா சந்திரபாகா பீச்சு. தீம் பாருங்கள், என்விரான்மெண்ட் அண்ட் கோவிட் சரிங்களா. அப்புறம் 31st எடிஷன் ஆஃப் கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலாக அந்த கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து சன் டெம்பிளில் தான் நடத்துவாங்க, அதுவும் ஒடிசாவில் தான் இருக்குது சரிங்களா. அப்புறம் கீழே பாருங்கள், சேண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்சன் பட்நாயக், இவங்க தான் வந்து இந்த ரெண்டுக்குமே பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கங்க, இந்தியா தான் வருது இந்த சுதர்சன் பட்நாயக். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெய்ஹிந்த் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரீசெண்டாக வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த ஸ்டேட்டில் பில்டு பண்ணாங்க. ஆக்சுவலாக மஜர்ஹாத் பிரிட்ஜுன்றதை இந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க ஜெய்ஹிந்த் பிரிட்ஜுன்னு சொல்லி. வெஸ்ட் பெங்காலில் தான் ஜெய்ஹிந்த் பிரிட்ஜ். எதுனாலனா 125வது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவங்கள வந்து கமாமரேட் பண்ணுறதுக்காண்டி 125th பர்த் ஆனிவர்சரி சுபாஷ் சந்திர போஸ் கமாமரேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ நேமே மாற்றிட்டாங்க, அந்த பிரிட்ஜோட நேமே ஜெய்ஹிந்த் பிரிட்ஜுன்னு. எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். அது மொத்த லென்த்து 650 மீட்டர் சரிங்களா, 650 மீட்டர் தான், அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 6th பிரிக்ஸ் யூத் சமிட் நடந்துச்சு 2020. ஸோ இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ரஷ்யன் பிரசிடென்சியில் தான் நடக்குது எல்லாமே பிரிக்ஸு. ஸோ இதை பார்த்துக்கங்க, கிரண் ரிஜிஜு அவர் தான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், இந்தியா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டில். உலைனோஸ்கோ சரிங்களா, உலைனோஸ்கோ ரஷ்யா, அங்கே தான் நடந்திருக்கு. அப்புறம் கீழே தீம் பாருங்கள், பிரிக்ஸ் வந்து தீம் பார்த்தீங்கன்னா இந்த யூத் சமிட்டுக்கு பிரிக்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப் தி டைம் ஃபார் யங் பீப்புள், இதுதான் தீம் சரிங்களா. இந்த யூத் சமிட்டோட தீமு இந்தியா டு ஹோஸ்ட் பிரிக்ஸ் கேம்ஸ் இன் 2021 அலாங் வித் கேலோ இந்தியா கேம்ஸு. எங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் வருஷம் நடக்கும்ல, அது நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. அதோட சேர்ந்தே பிரிக்ஸ் கேம்ஸ் நடத்த போகிறாங்க இந்தியா. எங்கன்னா பஞ்ச்குலா ஹரியானாவில். ரொம்ப முக்கியம், வென்யூ கேட்டுருவாங்க, பஞ்ச்குலா ஹரியானா. நெக்ஸ்ட் பாருங்கள், எரிக்சன் மொபிலிட்டி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த 5G சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக மேலே பாருங்கள், இந்தியாவில் வந்து 5G சப்ஸ்கிரிப்ஷன் வில் சர்ப்ரஸ் 350 மில்லியன் அக்கௌண்டிங் 27% பை 2026 சரிங்களா, இவ்வளோ வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன் 2026 வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் 60% வந்து 5G கவரேஜ் ஆயிரும். வித் 5G சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் 3.5 பில்லியன் சரிங்களா, வேர்ல்டு லெவலில் 2026. கீழே பாருங்கள், மோர் தென் 1 பில்லியன் பீப்புள் வந்து அக்சஸ் டு 5G கவரேஜ் பை 2020 அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வந்துடும் சொல்லி சரிங்களா. அப்புறம் 4 out of 10 மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 5Gயாக தான் இருக்கும் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளோபலி இந்த ரிப்போர்ட்டில். மேலே இருக்க பாயிண்ட் பார்த்தீங்க இந்தியாவில் இது சரிங்களா. அதாவது 5G சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 350 மில்லியன் வந்து 2026லையும் 26% ஆஃப் ஆல் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷனும் 2026 இந்தியாவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், அதாவது வந்து ஸ்டாக் ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் வாங்கிக்கிற மாதிரி. அதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு, பேமெண்ட் பேங்க்ஸு, ஃபைன்டெக் கம்பெனிஸ் அவங்களாம் வந்து ஷேர் ஹோல்டராக இருந்துக்கலாம் சொல்லி விட்டுருக்காங்க. 4.63% ஈக்விட்டி ஷேர்ஸ் வெளியில் சரிங்களா, ஒர்த் 81.64 crores. NPCI தான் மறந்துடாங்க. ஸோ வந்து இந்த ஈச் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, பேமெண்ட் பேங்க்ஸு, ஃபின்டெக் கம்பெனிஸ் இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்களாம் ஷேர் ஹோல்டர்ஸாக 0.44% ஈச் வாங்கிக்கலாம் சரிங்களா. அதில் அவங்க மொத்தமாக விட்டுருக்கிறது 4.63%. அதில் இவங்களாம் ஈச் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ஒவ்வொரு பேமெண்ட் பேங்க்கும் என்னன்னா 0.44% தான் வாங்க முடியும் சரிங்களா லிமிட்டு. அப்புறம் நவ் ஷேர் ஹோல்டர் லிமிட் இருக்குது தெரியுமா NPCIயில், அது வந்து ஸ்டாண்ட்ஸ் அட் 67 சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஷேர் ஹோல்டர் என்டிட்டிஸ் வந்து NPCIயில் 67 இருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட் பாருங்கள், USGI PULEZ மொபைல் ஆப். ஆக்சுவலாக இதை யார் லான்ச் பண்ணனா, யூனிவர்சல் சொம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்
ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா தான் இருக்குது. இவங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது யூஎஸ்ஜிஐ பியூஎல் இஜெட் எதுக்காகனா அதாவது சர்வீஸ் டெலிவரியெலாம் என்ஹான்ஸ் பண்ணுறக்காண்டி, அதாவது அவங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கிறக்காண்டியும் இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டுக்கிறக்காண்டியும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்தியன் பேங்க் கூட, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தாபூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனு, அப்புறம் சோம்பு ஜப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க கூடலாம் பார்ட்னர் வச்சு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மானிட்டரி பாலிசி கமிட்டி ரீசெண்டாக விட்டாங்க. ஸோ நமக்கு இந்தியா மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரிசர்வ் பேங்க் செட்டப் பண்ணாங்களா, அது வந்து செக்ஷன் 45 இஜெட்-பி சரிங்களா. இஜெட்-பி ரொம்ப முக்கியம். செக்ஷன் 45 இஜெட்-பி ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 அது கீழே தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி செட்டப் பண்ணாங்க. அவங்க விட்ட இப்போ ரிப்போர்ட் பாருங்கள். ரெப்போ ரேட் வந்து அப்படியே இருக்குது 4%, ரிவர்ஸ் ரெப்போ 3.35%, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டு எம்எஸ்எஃப், பேங்க் ரேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4.25% இருக்குது சரிங்களா. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த அக்காமடேட்டிவ் அப்படின்ற இந்த வேர்டை பார்த்துக்குங்க. பாலிசி ஸ்டாண்ட்ஸ் அட் அக்காமடேட்டிவ் அமீட் ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கனால இது சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டெக்னிக்கல் வேர்டு பார்த்துக்குங்க. அப்புறம் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க 7.5% கான்ட்ராக்ட் ஆகும், மைனஸில் 7.5% இந்த வருஷம் 2020 21 வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிஜிஎஸ் ஃபெசிலிட்டி ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டு சரிங்களா. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டை மொத்தமாகவே 24/7 ஆக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் இருந்துச்சு இது. அதாவது இப்போ இதை 24/7 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஆஃப் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீஸு, இமீடியட் பேமெண்ட் சர்வீஸு, என்இடிசினா நேஷ்னல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷனு, அப்புறம் நேஷ்னல் ஃபினான்ஷியல் சுவிட்ச் என்எஃப்எஸ், ருபே, அப்புறம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ் ஆகிட்டாங்க. ஆல் டேஸ் ஆஃப் தி வீக். வந்து 5 days தான் இது டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த நேஷனல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன்னா அந்த ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி வாங்குவோம்ல, ஸோ அதெல்லாம் 5 days தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல் ஆல் ஓவர் த வீக்கே ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அம்பாஸ்டர் டு ஃபிட் இந்தியா மூமெண்ட்டு இப்போ போட்டிருக்காங்க. ஃபிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு யாருன்னா குல்தீப் ஹாந்தோ, இவங்க வந்து ஸ்ரீநகர் பான் ஊசு சாம்பியன் தான், அதாவது துரோணாச்சாரி அவார்டி கோச் கூட இவங்க சரிங்களா. ஊசு கோச் கூட இவங்கள தான் போட்டிருக்காங்க அம்பாஸ்டர் டு ஃபிட் இந்தியா மூமெண்ட்டுன்னு சரிங்களா. அதாவது யூனியன் டெரிட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து ஒரு துரோணாச்சாரியா அவார்டு வாங்கினவர். ஸோ அதனால தான் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், என்எஸ்எஃப்டிசி நியூ சிஎம்டி போட்டிருக்காங்க. அதாவது புதுசாக நேஷனல் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு யாருன்னா ரஜினிஷ் குமார் ஜெனவ், இவரை தான் போட்டிருக்காங்க நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அசோசியேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியாவிலேருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேர்மனை போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டாக இந்த வேர்ல்டு லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அசோசியேஷனுக்கு. அவர் யாருன்னா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா சரிங்களா. அப்புறம் நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது வேர்ல்டு லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அசோசியேஷனுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டெத் நியூஸு. ஜாஃபருல்லா கான் ஜமாலி இவங்க வந்து 15th PM ஆஃப் பாகிஸ்தான் இறந்து போயிட்டார். அதே மாதிரி ராஃபர் ஜான்சன் இவங்க வந்து மூவி ஆக்டரு, அதே மாதிரி அமெரிக்கன் ஒலிம்பிக் சாம்பியனு டெக்கால் தேட்டு சரிங்களா. ஸோ ரீசெண்டாக இறந்து போயிட்டார், அமெரிக்காக்கார் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், December 4 இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க்ஸு. அதே மாதிரி இந்தியன் நேவி டேயும் December 4 தான். தீம் வந்து இந்தியன் நேவி காம்பாக்ட் ரெடி கிரெடிபிள் அண்ட் கொஹெசிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்லைனரு. ஆக்சுவலாக பாருங்கள், இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி இது காந்தி நகரில் தான் புதுசாக செட்டப் பண்ணாங்க, காந்தி நகரில் சரிங்களா. ஸோ இதை வந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்க, அதாவது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லி சரிங்களா. அது அந்த மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் காந்தி நகரில் இருக்குது குஜராத்தில். HDFC பேங்க் லைஃப் அண்ட் கீட்டோ இந்தியா ரெண்டு பேரும் ப்ராமிஸ் வாலா தாபா அப்படின்னு சொல்லி ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து புதுசாக காத்துமண்டு நேபாளில் அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இன்க்ளூடிங் இந்தியாவோட 15 கண்ட்ரியில் இது வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வச்சுருக்காங்க சரிங்களா பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா கேம்பெயின் டெல் அவர் ஸ்டோரிஸ் எனேபிள் அவர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. ஸோ அது மூலிமா என்னென்னா சோசியல் பிளாட்ஃபார்ம் நடத்தியிருக்காங்க. டிசேபிலிட்டி பர்சன்ஸ்லாம் வந்து கோவிட் பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்காண்டி யுனெஸ்கோ தான். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 ஃபார் ஃப்ரீடம் கேம்பெயின் நடத்தியிருக்காங்க இது வந்து சரிங்களா. ஸோ இது மூலிமா என்னென்னா அட்லீஸ்ட் 50 கண்ட்ரி வந்து 2019 4th லேபர் எண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ILO சரிங்களா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனிவாவில் தான் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் சோஃபார் 47 கண்ட்ரிஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் போர்ட்டோகால் 4th லேபர் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா 47 கண்ட்ரிஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்வீடன் இந்தியா நோபல் மெமோரியல் வீக் 2020 இது நடந்துச்சு ரீசெண்டாக. இது ஒரு இந்தியன் ஸ்வீடன் ஹெல்த் இனோவேஷன் சென்டர் கான்ஃபரன்ஸ் தான். ஸோ இதில் ஹர்ஷ்வர்தன் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் யூஎஸும் இந்தியாவும் கவுண்டர் நார்கோட்டிக்ஸ் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் நடத்தினாங்க ரீசெண்டாக. இந்தியா யூஎஸும் MOU சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கோஆப்ரேஷன். அதே மாதிரி இங்கிலாண்டோட டேவிட் மலன், இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம். இங்கிலாண்டோட கிரிக்கெட் பிளேயர் தான் டேவிட் மலன். இவர் தான் வந்து 2020 மென்ஸ் 2020 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் எவர் ரேட்டிங் பாயிண்ட் எடுத்திருக்காரு. 915 915 பாயிண்ட். ஃபஸ்ட்டு இப்போ ரிப்போர்ட் விட்டாங்க, இது இப்போ வந்து ரேங்கிங் விட்டாங்க 2020 ரேங்கிங்கு. ஸோ அதில் இவர் தான் ஃபஸ்ட்டு இருக்காரு சரிங்களா. 2020 மென்ஸ் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டார் இவர் டேவிட் மலன் சரிங்களா. இங்கிலாந்துக்காரரு கிரிக்கெட்டர் தான். நெக்ஸ்ட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. வீடியோ பார்த்துட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க பண்ணிக்கங்க. ஸோ பெல் ஐக்கானே அப்படியே எனேபிள் வச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.